ஓ நமோ நாராயணாய முந்தைய பாசுரத்தில் இறைவன் பயன்படுத்திய ஆடை, மாலை, பிரசாதம் ஆகியவையே எங்களுக்கு பெரிய சொத்து என்று அடியார்கள் தங்கள் அடிமைத்தனத்தின் ஆழத்தை காட்டினார்கள். இப்படி முழுமையாக இறைவனிடம் சரணடைந்தவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கும்? மோட்சம் எப்போது கிடைக்கும்? இந்த 10வது பாசுரத்தில் ஒரு மாபெரும் உண்மையை உரக்கச் சொல்கிறார் பெரியாழ்வார். மோட்சம் என்பது இறப்பிற்குப் பின் கிடைப்பதல்ல. நான் உனக்கு அடிமை என்று நாம் மனதார உணர்கிறோமோ அந்த நொடியிலேயே நாம் மோட்சத்தை அடைந்து விட்டோம் என்று கொண்டாடுகிறார். திருப்பல்லாண்டு 10ஆம் பாசுரம். எந்நாள் எம்பெருமான் உந்தனக்கு அடியோம் என்று எழுத்துப்பட்ட அந்நாளே அடியோங்கள் அடிக்குடில் வீடு பெற்று உய்ந்ததுதான். செந்நாள் தோற்றித் திருமதுரையுள் சிலை குனித்து ஐந்தலைய பைனாகத் தலை பாய்ந்தவனே உன்னை பல்லாண்டு கூறுதுமே. இந்த பாசுரம் இறைவனிடம் சரணடைதலின் மேன்மையையும் அதனால் கிடைக்கும் உடனடி பயனையும் பேசுகிறது. 1. சரணடைந்த நொடியே மோட்சம். எந்நாள் எம்பெருமான் உன் தனக்கு அடியோம் என்று எழுத்துப்பட்ட அந்நாளே அடியோங்கள் அடிக்குடில் வீடு பெற்று உய்ந்தது காண். எம்பெருமானே, நாங்கள் உனக்கு மட்டுமே அடிமைகள் என்று எந்த நாளில் நாங்கள் உறுதியாக ஒப்புக்கொண்டு கையெழுத்திட்டோமோ, அதாவது மனதால் உறுதி கொண்டோமோ, அந்த நாளிலேயே உனக்கு தொண்டு செய்யும் குடிசையைச் சேர்ந்த நாங்கள் அனைவரும் வீடு பேறு என்னும் மோட்சத்தை அடைந்து உய்ந்து போனோம் என்பதை நீ அறிவாயாக. இது வைணவ சித்தாந்தத்தின் மிக முக்கியமான கருத்து. மோட்சம் என்பது வானத்திற்கு மேலே எங்கேயோ இருக்கும் ஒரு இடத்திற்கு போவது மட்டுமல்ல. இந்த உலகத்தில் இருக்கும்போதே நான் இறைவனின் உடைமை, அவனுக்கு தொண்டு செய்வதே என் ஆனந்தம் என்று உணர்வதுதான் உண்மையான விடுதலை, ஜீவன் முக்தி. அந்த உணர்வு வந்தவுடனே பிறவிப் பயனை அடைந்துவிட்டோம் என்கிறார். 7ஆம் பாசுரத்தில் சொன்ன சங்கு சக்கர புரி இட்டுக்கொண்ட நாளாகவும் இதைக் கொள்ளலாம். 2. கண்ணனின் வீரச் செயல்கள். செந்நாள் தோற்றித் திருமதுரையுள் சிலை குனித்து ஐந்தலைய பைன்னாகத் தலைப்பாய்ந்தவனே, நல்ல நாளாகிய ஆவணி ரோகிணியில் அவதரித்தவனே, அழகிய வடமுதுரையிலே கம்சன் வைத்திருந்த மிகப்பெரிய வில்லை விளையாட்டுப் போல வளைத்து முறித்தவனே, காளிந்தி நதியில் விஷத்தை கக்கிக் கொண்டிருந்த 5 தலைகளையுடைய காளிங்கன் என்னும் பாம்பின் தலைகள் மீது குதித்து நடனமாடியவனே. நாங்கள் யாருக்கு அடிமை எழுதித் தந்தோம் தெரியுமா? அடியார்களின் விரோதியான கம்சனை அழிக்க வில்லை முறித்தவனுக்கும் விஷம் போன்ற தீமைகளை அடக்க காளிங்க நர்த்தனம் ஆடியவனுக்கும் தான் அடிமையானோம். அப்படிப்பட்ட வீரனிடம் அடிமையானதில் எங்களுக்கு பெருமைதான். 3. பல்லாண்டு பாடுதல். உனை பல்லாண்டு கூறுதுமே. இப்படிப்பட்ட வீரச் செயல்களை புரிந்த உனக்கு நாங்கள் பல்லாண்டு பாடுகிறோம். சுருக்கமான கருத்து: எம்பெருமானே, நாங்கள் உனக்கு அடிமை என்று நாங்கள் எப்போது மனதார ஏற்றுக்கொண்டோமோ அந்த நொடியிலேயே நாங்கள் பிறவிப் பயனாகிய மோட்சத்தை அடைந்துவிட்டோம். இனி எங்களுக்கு வேறு எந்தக் கவலையும் இல்லை. மதுரையில் வில்லை முறித்தவனும் காளிங்கன் தலைமேல் நடனமாடியவனுமாகிய உனக்கு விடுதலை அடைந்த ஆனந்தத்தில் நாங்கள் பல்லாண்டு பாடுகிறோம் என்று அடியார்கள் கொண்டாடுகிறார்கள்.